முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை அமெரிக்காவிலிருந்து அழைத்து வர இன்டர்போலின் உதவியினை இலங்கை அரசாங்கமானது நாடி இருக்கின்றதா? இன்டர்போலின் ரெட் நோட்டீஸ் என்று சொன்னால் என்ன? பசில் ராஜபக்ச மீது உண்மையிலேயே என்னென்ன வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன என்பதற்கான விடயங்களை இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். ரைட், பசில் ராஜபக்ச இலங்கையில் இந்த ராஜபக்ச குடும்பங்கள் மீது அடுக்கடுக்காக பார்த்தோம்னு சொன்னால் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. நிறைய கைதுகள் அடுக்கடுக்காக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் தற்பொழுது பசில் ராஜபக்ஷ அவர்களை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருப்பதாகவும் அதற்காக இன்டர்போலின் உதவியினை நாடி இருப்பதாகவும் தற்பொழுது ஒரு செய்தியானது வெளியாகி இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த பசில் ராஜபக்ஷ மீது என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் போடப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதாவது சிஐடி மற்றும் காவல்துறை தலைமையகம் பசில் ராஜபக்ஷவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் பசில் ராஜபக்ஷக்கு எதிராக 2 வழக்குகளில் கைது வாரண்ட் அதாவது அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த 2 வழக்குகளும் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அந்த 2 அரெஸ்ட் வாரண்ட்டும் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது வழக்கு சுற்றுலா மேம்பாட்டின் நிதி தொடர்பான வழக்காக இருக்கின்றது. அதாவது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், 2014ஆம் ஆண்டு இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 7.8 மில்லியன் ரூபாயினை அரச பணத்தினை தவறாக பயன்படுத்தியதாக இவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணைகளின் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த குற்றச்சாட்டானது அவர் அந்த பணத்தில் 12,000 டிஷர்ட்டுகளை தயாரித்து ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்தில் விநியோகித்திருக்கிறார். அதாவது இலங்கையினுடைய சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 7.8 மில்லியன் இலங்கை ரூபாவினை அதாவது இலங்கையினுடைய அரச பணத்தினை தவறாக பயன்படுத்தி ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்தில் 12,000 டிஷர்ட்டை தயாரித்து விநியோகித்திருப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையினுடைய அரச நிதிக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. 2வது வழக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், மாத்தறை நிலம் அதாவது மாத்தறை நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பிரவுன்ஸ்ஹில் பகுதியில் 1.5 ஏக்கர் காணி வாங்கியதில் நிதி முறைகேடு நடந்திருப்பதாக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு FCID யானது விசாரித்து வருகின்றது. இந்த வழக்கு தொடர்பாகவும் இவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு தொடர்பாக இவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாதபடியினால இவருக்கான அரெஸ்ட் வாரண்டானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அனைவருடைய கேள்வியும் என்னவாக இருக்குன்னு சொன்னால், பசில் ராஜபக்சவை கைது செய்கிறதுக்கு எதற்காக இலங்கை அரசாங்கமானது இன்டர்போலின் உதவியினை நாட வேண்டி இருக்கின்றன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், தற்பொழுது பசில் ராஜபக்ஷ அவர்கள் அமெரிக்காவில் இருப்பதாகவும் அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இருந்தபொழுதும் பார்த்தோம்னு சொன்னால் அவர் அமெரிக்காவில் சரியாக எந்த இடத்துல இருக்கிறார் என்ற தகவல்கள் இல்லை. இதனால தான் இலங்கை அரசாங்கமானது இன்டர்போலின் உதவியினை நாடி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இப்போ எங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த இன்டர்போல் ரெட் நோட்டீஸ்ன்னு சொன்னால் என்ன? இந்த இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் வழங்கினா அவர் உடனடியாக கைது செய்து நாட்டுக்கு அனுப்ப முடியுமான்னு சொல்லி பார்த்தோமான்னு சொன்னால் இல்லை. இந்த இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் என்பது சர்வதேச அரெஸ்ட் வாரண்ட் இல்லை. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு நாட்டின் கோரிக்கையின் அடிப்படையில் இப்போ இலங்கை இன்டர்போலுக்கு உதவியினை நாடி இருக்கிறாங்கன்னு சொன்னால், இலங்கை அரசாங்கத்தினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அந்த நபர் அதாவது பசில் ராஜபக்ஷன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பசில் ராஜபக்ஷ அவர்கள் எங்கு இருக்கிறாரோ அமெரிக்காவில் அதனை கண்டறிந்து தேவையானால் தற்காலிகமாக கைது செய்து மற்ற நாடுகளுக்கு அதாவது இலங்கைக்கு அனுப்புவதற்கான ஒரு சர்வதேச அறிவிப்பு தான் இந்த ரெட் நோட்டீஸ். ஆனால் பார்த்தோம்னு சொன்னால், இந்த நபரை இலங்கைக்கு ஒப்படைக்க வேண்டுமா என்பது அவர் இருக்கிற அந்த நாட்டை பொறுத்து, அந்த நாட்டினுடைய சட்டம், அந்த நாட்டினுடைய நீதிமன்ற முடிவை பொறுத்து மாறுபடும். அதாவது பார்த்தோம்னு சொன்னால், இந்த ரெட் நோட்டீஸ் வந்தாலே உடனடியாக கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அனுப்பப்படுவார் என்று அர்த்தம் இல்லை. அந்தந்த நாட்டினுடைய சட்டங்களுக்கும் அந்தந்த நாட்டினுடைய நீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் அமைவாகவே இந்த விடயமானது நடைபெறும். சரி, இது தொடர்பாக அரசு நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை எப்படி சட்டத்தின் முன் நிறுத்துகிறோமோ அதே போல முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி,
அவர்களுக்கும் அதே மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்படும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். சரி, உண்மையிலேயே இலங்கை அரசாங்கமானது இன்டர்போல் மூலம் பசில் ராஜபக்ஷவினை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வர முடியுமா என்பது தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. ரைட், அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இன்றைய தினம் காலை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கண்டிக்கு விஜயம் செய்திருக்கிறார். அவர் கண்டிக்கு விஜயம் செய்த பிற்பாடு செய்தியாளர்களை சந்தித்து சில விஷயங்களை அவர் பகிர்ந்திருக்கிறார். என்ன மாதிரி விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன்னு சொன்னால், அரசாங்கம் மீது கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்கிறார். அதாவது தற்பொழுது இந்த அரசாங்கமானது எரிபொருள் விலையினை குறைக்க வேண்டிய ஒரு நிலையில் இருப்பதாக, குறைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறார். அது என்னன்னு சொன்னால், உலக சந்தையில் எண்ணெய் விலையானது குறைந்திருக்கின்ற நிலையில் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ஏற்கனவே எரிபொருள் விலையினை குறைத்துள்ளது என்று சொல்லியும், அதனால் இலங்கை அரசாங்கமானது இந்த எரிபொருள் விலையினை குறைக்க வேண்டும் என்று சொல்லியும், ஏன் இதுவரை குறைக்கவில்லை என்று சொல்லியும் கேள்வி எழுப்பியிருக்கிறேன். அது மட்டுமில்லை, உயர்ந்திருக்கின்ற இந்த மின்சார கட்டணமானதும் குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் இன்றைய தினம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இலங்கையில் எரிபொருள் விலை, மின்சார கட்டணம் மற்றும் அரசியல் நெருக்கடி தொடர்பான விவாதங்கள் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இலங்கை அரசாங்கமானது எரிபொருள் விலையினையும் மின்சார கட்டணத்தினையும் குறைக்குமா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.